அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி டிசம்பர் 25 யுஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டுமே. எந்த ஷேரையும் வாங்கவோ விற்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களுடைய துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர்ற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 10,031 புள்ளிகளில் முடிவடைந்திருக்கு. இது 6 புள்ளிகள் சரிவு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 6,141 புள்ளிகளில் முடிவடைந்திருக்கு. இது 22 புள்ளிகள் சரிவு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். வத்பா நேஷ்னல் 3 திராம்ஸ் 50 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 8% உயர்வு. கீதா ஹோல்டிங்ஸ் 18 திராம்ஸ் 10 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 6% உயர்வு. அல்சீர் மெரைன் ப்ராடக்ட்ஸ் 2 திராம்ஸ் 70 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 5% உயர்வு. ஈசி லீஸ் கம்பெனி 26 திராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 5% உயர்வு. ரெஸ்பான்ஸ் ப்ளஸ் ஹோல்டிங்ஸ் 3 திராம்ஸ் 20 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 2.8% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஆனான் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 49 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 10% வீழ்ச்சி. ஓமன் அண்ட் எமிரேட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 53 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. ஷார்ஜா சிமெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் கம்பெனி 82 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. யுனைடெட் அரப் பேங்க் 1 திராம்ஸ் 28 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. அமெரிக்கானா ரெஸ்டாரண்ட்ஸ் 1 திராம்ஸ் 65 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.3% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அமனாத் ஹோல்டிங்ஸ் 1 திராம்ஸ் 27 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% உயர்வு. எமிரேட்ஸ் ரீம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 2 திராம்ஸ் 60 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. துபாய் நேஷ்னல் இன்சூரன்ஸ் அண்ட் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி 3 திராம்ஸ் 35 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 3% உயர்வு. கல்ஃப் நேவிகேஷன் கம்பெனி 2 திராம்ஸ் 74 ஃபில்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 1.5% உயர்வு. யூனியன் கோஆப்ரேட்டிவ் 2 திராம்ஸ் 29 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.5% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். யுனைடெட் ஃபுட் கம்பெனி 12 திராம்ஸ் 15 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 9% வீழ்ச்சி. அல்சலாம் பேங்க் பஹ்ரைன் 2 திராம்ஸ் 14 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% வீழ்ச்சி. டிகாம் குரூப் 3 திராம்ஸ் 32 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% வீழ்ச்சி. கமர்ஷியல் பேங்க் ஆஃப் துபாய் 9 திராம்ஸ் 40 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% வீழ்ச்சி. நேஷ்னல் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி 5 திராம்ஸ் 80 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.5% வீழ்ச்சி. இன்றைக்கி யுஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எஃப்ஏபி செக்யூரிட்டிஸ் சில கம்பெனிஸுக்கு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். பியூர் ஹெல்த் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2 திராம்ஸ் 59 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 3 திராம்ஸ் 13 ஃபில்ஸ். அபுதாபி ஷிப் பில்டிங் கம்பெனிக்கு ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 8 திராம்ஸ் 22 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 11 திராம்ஸ். அல்ஃபா தாபிக்கு ஹோல்டிங்ஸுக்கு ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 9 திராம்ஸ் 69 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 12 திராம்ஸ் 75 ஃபில்ஸ். இன்றைக்கி மேஜர் கல்ஃப் மார்க்கெட் எல்லாமே ஃப்ளாட்டாக தான் முடிவடைந்திருக்கு. என்ன காரணம்னா ஆயில் ப்ரைஸஸ் ஒரு ஃப்ளாட்டாகவே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்னால ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் யாருமே ஜாஸ்தி ட்ரேடிங் பண்ணாததுனால கல்ஃப் மார்க்கெட்ஸ் ஒரு ஃப்ளாட்டாகவே க்ளோஸ் ஆகிருக்குது. யுனைடெட் அரப் பேங்க் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 1 பில்லியன் திராம்ஸுக்கான லோனு க்ளோஸ் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 1 பில்லியன் திராம்ஸ் அடுத்த 2 வருஷத்தில் திருப்பி அடைக்கிற மாதிரியான அன்செக்யூர்டு டீலாக 2 ட்ரான்ஷியாக எடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது என்னென்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் பல பேங்க்ஸ் இவங்களுக்கு லோனாக கொடுப்பாங்க. இதை அவங்க ஒரு பர்டிகுலர் டைமிங்கில் ரிட்டர்ன் ரீபே பண்ணுற மாதிரி இருக்கும்.
இந்த அமௌண்ட்டை வச்சு அவங்க வந்து அடுத்த வருஷத்துக்கான அவங்களுடைய டெவலப்மெண்ட்டு மற்றும் அவங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு வந்து லோன் லெண்டிங்கு வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எமிரேட்ஸ் என்பிடி பேங்க்கு 2 ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு வந்து வின் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் ரிவ்யூ வந்து அவங்களுடைய மிடில் ஈஸ்ட்டுக்கான ஈக்விட்டி அவார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 2 அவார்டு இவங்களுக்கு கிடச்சிருக்குது. என்ன காரணம்னா இவங்க வந்து அவங்களுடைய ஃபாலோ ஆன் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டதில் வந்துட்டு ஃபாலோ ஆன் ஆஃபரில் வந்து இவங்க தான் வந்து முக்கியமான ரெஜிஸ்ட்ரராக இருந்து அதை வந்து அந்த டீலை வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எமிரேட்ஸ் ஸ்டாலியன் குரூப் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து 540 மில்லியன் திராம்ஸுக்கான லீஸ் அக்ரிமெண்ட் அவங்களுக்கு கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது எங்கன்னா அபுதாபியில் ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் ரிலேட்டடானது. இவங்க தான் வந்துட்டு இந்த ராயல் டெவலப்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு ரேடிசன் ப்ளூ ஹோட்டலோட ஒரு டைப்பில் இருந்து ஒரு 1.2 பில்லியன் திராம்ஸுக்கான ஒரு பில்டிங்கை வந்து விற்றுருந்தது சொல்லியிருந்தேன். மோடான் ஹோல்டிங்ஸ் அவங்களுடைய இன்டைரக்ட் ஷேர் ஹோல்டிங்கை வந்து ஐகான் ஹோட்டலில் இருந்திருக்கு. அதை வந்து கம்ப்ளீட்டாக அபுதாபி டெவலப்மெண்டல் ஹோல்டிங் கம்பெனிக்கு அடுத்த வருஷத்துக்கான முதல் குவார்ட்டருக்குள்ளே வந்து கம்ப்ளீட்டாக வந்து டைவர்ஸ் பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க. அதை வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஹோல்டிங்ஸ் எல்லாமே இந்த அபுதாபி டெவலப்மெண்டல் ஹோல்டிங் கம்பெனிக்கு மாற்றி கொடுக்குறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏடிசிபி ரைட்ஸ் இஷ்யூ வந்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரைட்ஸ் ஷேர்ஸ் வந்து நாளைக்கு ட்ரேடிங் தொடங்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொத்த ரைட்ஸ் ஷேர்ஸ் வந்து 592.2 மில்லியன் ஷேர்ஸ் வந்து நாளைக்கு அடிஷ்னலாக மார்க்கெட்டில் ட்ரேட் ஆக போகுதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கை கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் ஐஎன்ஆர் அண்ட் ஏஇடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.